அனைவருக்கும் வணக்கம். பட்டிமன்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட கருத்தை முன்வைத்து அதற்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ தனது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் ஒரு கலை. இது தமிழ் மொழிக்கு மட்டுமே உரியது, பேச்சு திறனையும் வளர்க்கக்கூடியது. அப்படிப்பட்ட பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்றுள்ள தலைமை ஆசிரியர் அவர்களை நாம் பணிவோடு வரவேற்கிறோம். 5ஆம் வகுப்பு மாணவர்கள் தனது பள்ளி பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள செயல் திட்டத்தை இரு குழுவாக பிரிந்து வாழ்க்கையில் உயர்வு பெற பெரிதும் தேவை கல்வியா அல்லது செல்வமா என்ற தலைப்பில் தனது கருத்தை கூற வந்துள்ளனர். அவர்களையும் நாம் வரவேற்கிறோம். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்ற குரலுக்கேற்ப தனது தீர்ப்பை கூற வந்துள்ள நடுவர், சமூக ஆர்வலர், பேச்சாளர் திருமதி பிரியா அவர்களையும் வரவேற்கிறோம். இறுதியாக நமது பட்டிமன்றத்தின் சிறப்பு விருந்தினராக வந்து நன்றியுரையாற்ற வந்துள்ள திருமதி பிருந்தா சுவாமிநாதன் அவர்களையும் வரவேற்கிறோம். நன்றி. அன்பான மாணவ செல்வங்களுக்கும் மதிப்பிற்குரிய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் முதற்கண் என் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம் பள்ளியில் பயிலும் மாணவ செல்வங்கள் இன்றைய சமுதாயத்தில் பெரிதும் கருதப்படுவது கல்வியா செல்வமா என்று பட்டிமன்றத்தின் வாயிலாக தங்கள் திறனை வெளிப்படுத்த உள்ளனர். செந்தமிழ் நயத்துடன் இரு தலைப்புகளில் பேச வருகின்றனர். கண்டு கழியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். செந்தமிழே நருந்தேனே, செகம்போற்றும் செம்மொழியே, முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டிமன்றத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் மணக்கும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை கல்வியா செல்வமா என பேச வருகின்றனர் பாராட்டுக்குரிய 5ஆம் வகுப்பு மாணவர்கள். கல்வியே சிறந்தது என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள் தீக்ஷா, குருச்சரன் மற்றும் லிங்கேஷ். செல்வமே சிறந்தது என்று பேச வருகின்றனர் ஹரிதா, பிரித்திகா மற்றும் கிருத்திக். முதலாவதாக தீக்ஷா. தாய்மொழி வடமொழியாக இருந்தாலும் தமிழ் மீது பற்று கொண்டு தானாக பட்டிமன்றத்தில் பேச வந்துள்ளார். அடுத்ததாக ஹரிதா. தமிழ்துறை சார்பாக நடக்கும் பேச்சு போட்டிகளில் முன்வந்து கலந்து கொள்வார். அடுத்ததாக குருச்சரன். தன்னை பாரதியராக பாவித்து அவரை போல் பேசி உள்ளான். பேச்சு போட்டியில் பங்கேற்கும் ஆர்வமுடையவன். அடுத்ததாக பிரித்திகா. பள்ளியில் நடக்கும் இறை வழிபாட்டில் திருக்குறள் கூறியுள்ளார். அடுத்ததாக லிங்கேஷ். தமிழ் மீது ஈர்ப்பு கொண்டு பள்ளி ஆண்டு விழாவில் திருக்குறளை பாராமல் சொல்லி அநேக போட்டிகளில் பங்கேற்று உள்ளான். இறுதியாக கிருத்திக். பள்ளியில் நடக்கும் இறை வழிபாட்டில் திருக்குறளை கூறியுள்ளான். தமிழ் பேச்சு போட்டியிலும் பங்கு கொண்டுள்ளான். இவர் முதலாவதாக கல்வியே சிறந்தது என்று பேச வருகிறார் தீக்ஷா. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். புவிக்காக்கும் தமிழ் தாய்க்கும் கவியரின் தலைமைக்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் கல்விதான் சிறந்தது என கூறி என அடித்து கூற வந்துள்ளேன். கல்வி என்பது மிகப்பெரிய சொத்தாகும். கல்வியை பற்றி கல்வி சிறந்தது தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று கம்பர் பாடியுள்ளார். கல்வி என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுவதும் வருகிறது. கல்வியை நாம் கற்கும் போது குழந்தை பருவத்தில் பரிணாமம் அடைந்து முழுமையான மனிதனாக்க எச்ச உதயத்தில் நல் ஒழுக்கம் உடையவராக திகழ்கிறோம். பண்டைய காலத்தில் மக்கள் தங்கள் கற்ற கல்வியை ஒருவருக்கொருவர் பார்த்து பேசி பழகி கதை சொல்லி அறிவு வளர்த்து கொண்டனர். கல்வி என்பது நமது அறிவு கொள்ள உதவுகிறது. எனவே கல்விதான் சிறந்தது என கூறி என உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தீக்ஷா கல்விதான் சிறந்தது என்று தன் உரையில் கூறியுள்ளார். இதற்கு எதிர்மறையாக செல்வம்தான் சிறந்தது என்று உரையாற்ற வருகிறார் கிருத்திக். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிருத்திக். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்க வந்துள்ளேன். உங்கள் கண்கள் விரிகின்றதா? மகிழ்ச்சி ஆச்சரியம் வெட்டி பார்க்கிறதா? அதுதான் செல்வத்தின் சிறப்பு. மனித நாகரிகம் அடைந்த பின் செல்வம் முக்கியமானது. செல்வத்தை சுற்றி மற்றவற்றை கட்டமைத்தான். மண்ணில் கிடைக்கும் பொன், உலகில் காணும் நிலங்கள் அனைத்தையும் மனிதன் தேடி தேடி அலைந்தான். அதன் விளைவாகத்தான் நமக்கு கடல் வழி, நிலவழி, புது புது கண்டங்கள், நாடுகள் கிடைத்துள்ளன. இப்போதும் ஒவ்வொரு மனிதனும் உழைப்பது செல்வத்திற்காக மட்டும்தான். உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றை பெற செல்வமே பிரதானம். நான் உங்களுக்கு செல்வத்தை தேடுங்கள் என சொல்லுவது அறவழியில் தேடுங்கள் என அர்த்தம். எதிரணியினர் உங்களுக்கு செல்வத்தை தேடுவது தவறாக கற்பிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், செல்வத்தை தேடுங்கள், அறவழியில் தேடுங்கள். இறுதியில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு ரகசியம் சொல்கிறேன்.
அன்று நிலம் வைத்திருப்பவன் செல்வந்தன், நேற்று தங்கம் வைத்திருப்பவன் செல்வந்தன், ஆனால் நாளை தகவல் அதாவது டேட்டா வைத்திருப்பவன் செல்வந்தன். எனவே செல்வம் தான் சிறந்தது என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார் கிருத்திக். இதற்கு எதிர்மறையாக பேச வருகிறார் குருச்சரன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். அகிலமெல்லாம் தமிழே, மணக்கும் கல்விதான் ஒருவரின் வெற்றிப்படி என்று பறைசாற்ற வந்துள்ளேன். மனிதன் பிறந்த நிலையிலே விட்டுவிட்டால் அவன் மிருகமாகிடுவான். அவனை மனிதனாக மாற்றுவது கல்வி. கல்வி என்பது அறிவு, திறமை, பண்பாடு, நற்பண்புகள் ஆகியவற்றை வழங்குகிறது. இன்றைய உலகில் இன்று அமையாத ஒன்று கல்வியாகும். கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திருந்து புண்ணுடையார் கல்லாதவர் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. அதாவது கற்றவர்கள் மட்டுமே கண்ணுடையர்களாக கருதப்படுவார்கள். கற்காதவர்கள் கண்ணிருந்து முகத்திருந்து புண்ணுடையர்களாக கருதப்படுவார்கள். எனவே மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் கல்வி மிகவும் அவசியமானது. சிறந்த கல்வி ஒரு மனிதனை உயர்ந்த இடத்திற்கு இட்டுச் செல்லும். கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வி ஒரு மனிதனை முழுமையானவனாக ஆக்குகிறது. கல்வியானது கல்வர்களால் திருட முடியாத ஒன்றாகும். நம் வாழ்க்கை முழுவதும் நிலையாக இருக்கக்கூடியது கல்வியாகும். ஒருவர் கல்வியை பெற்று உயர்ந்த பதவிகளை பெறும்போது பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவரது வாழ்க்கை தரம் உயர்வடைகிறது. கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்கிறது திருக்குறள். அதாவது நாம் கல்வியை வெறுமனே கற்றால் மட்டும் போதுமானது அல்ல. கற்ற கல்விக்கு ஏற்ற வாழ பழக வேண்டும். எப்பாடுபட்டாவது ஐயமில்லாமல் கற்றும் சீரம் சிறப்புமாக வாழ்வோம் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. கல்வியால் தான் உயர முடியும், ஐயமில்லாமல் கல்வி கற்க வேண்டும் என்று அருமையாக சிறப்புரையாற்றினார் குருச்சரன். அடுத்ததாக பேச வருகிறார் செல்வம்தான் சிறந்தது என்று பிரித்திகா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரித்திகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச போகும் தலைப்பு என்னவென்றால் செல்வம். ஆம், செல்வம் என்பது ஒரு மனிதனின் பொருளாதார நிலையை குறிக்கும் முக்கியமான காரணியாகும். இது பணம், சொத்து, தொழில், முதலீடு போன்றவற்றில் வெளிப்படும். உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் அவசியம். பணம் இல்லாமல் ஒரு தரமான வாழ்க்கையை நடத்த முடியாது. பணக்காரராக இருந்தால் சமூகத்தில் அதிக மரியாதை கிடைக்கும். செல்வந்தர்களின் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகம். சிறந்த மருத்துவம் பெற செல்வம் அவசியம். பணம் இல்லாமல் சில நோய்களுக்கு சிறந்த சிகிச்சை பெற முடியாது. உயர்ந்த கல்வி பெற நல்ல பள்ளி கல்லூரிகளில் சேர பணம் தேவை. தனியார் கல்வி நிலையங்கள், வெளிநாட்டு படிப்பு ஆகியவை அதிக செலவானவை. ஒரு தொழிலில் தொடங்க பணம் தேவை. முதலீடு இல்லாமல் பெரிதாக வளர முடியாது. எனவே செல்வம் தான் சிறந்தது என்று கூறியேன். நன்றி, வணக்கம். செல்வத்தால் தான் உயர்கல்வி கற்க முடியும் என்று அருமையாக பேசியுள்ளார் கிருத்திகா. இதற்கு எதிர்மறையாக லிங்கேஷ் பேச வருகிறார். இங்கு அமர்ந்திருக்கும் என் நடுவருக்கு என் முதல் கண் வணக்கம். தேடல் வீழ்ச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற வள்ளுவரின் குரலை உதாரணம் வைத்து என் உரையை தொடங்குகிறேன். கல்வியானது திறமையவற்றை அளித்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கும். அது மட்டுமல்லாது பண்பாடு, நற்பண்பு போன்றவற்றை அளித்து ஒரு மனிதனை முழு ஆற்றல் மனிதனாக மாற்றடிச்சுகிறது. இது சமுதாய நுட்ப தகமையை ஏற்படுத்துகிறது. கல்வி என்பது கற்றலையும் கற்பித்தலையும் குறிப்பிடுகிறது. கற்கை நின்றே கற்கை நின்றே பிச்சை புயிலும் கற்கை நின்றே என்ற வரிகளை ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் கூறுகிறான். அதாவது பிச்சை எடுத்தாவது கல்வி கற்க வேண்டும் என்று கூறுகிறான். ஆகையால் உலகத்தில் மனிதர்களுக்கு கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய செல்வமாகும். சிறந்த கல்வி ஒரு மனிதர் உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்லும். இந்த உலகத்தில் கல்வியை உயர்ந்தவர்களை பலரை உதாரணம் கூறலாம். அவர்கள் டாக்டர் அப்துல் கலாம், அம்பேத்கர், அரிஸ்டாட்டில், ஆப்ரஹாம் லிங்கன், பிளேட்டோ போன்றவர்களை உதாரணம் கூறலாம். யாதானும் ஊரெல்லாம் நாடெல்லாம் என்றொருவன் சாதனையும் கல்லாதுவாறு என்ற குரலை முன்வைத்து உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. கல்விதான் சிறந்தது என்று அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக கூறியுள்ளார் லிங்கேஷ். எடுத்துக்காட்டாக கூறுவோம் என்றால் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். சாதாரண குடும்பத்தில் பிறந்து விண்வெளியில் சிறப்பான சாதனை படைத்துள்ளார் APJ அப்துல் கலாம். அதற்கு காரணம் என்ன? கல்விதான் என்று அவர்கள் தங்கள் உரையை முடித்துள்ளார்கள். இறுதியாக செல்வமே சிறந்தது என்று பேச வருகிறார் ஹரிதா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹரிதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச போகும் தலைப்பு என்னவென்றால் செல்வம். ஆம், செல்வம் என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, என்னுடைய வாழ்க்கை ஆரம்ப தொடக்கத்தில் கல்வி பெற்றுவதற்கே செல்வம் என்ற பணம் தேவைப்படுது நடுவர் அவர்களே. அதை தான் வள்ளுவர் கூறினார்.
அருளார்க்கு உலகம் இல்லை, பொருளார்க்கு உலகம் இல்லாங்கியாங்கு. மற்றவர்கள் செல்வத்தை தவறாக நினைக்கிறார்கள். 30 வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருஷம் விழுந்தவரும் இல்லை என்று பழமொழியை ஒரு வகையில் இந்த கருத்தில் வலியுறுத்துகிறேன். எனவே ஒருவன் தனது வாழ்க்கையில் கல்வி மற்றும் உயர்த்தை அடைவதற்கு செல்வம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவே செல்வம் தான் சிறந்தது என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசினார் ஹரிதா அவர்கள். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, பணம் பத்தும் செய்யும் என்று நாம் பழமொழியை கேட்டிருக்கிறோம். அதைத்தான் அவரும் பழமொழியில் பேசியுள்ளார். ஆனால் செல்வம்தான் சிறந்தது, கல்வி இருந்தாலும் செல்வம்தான் சிறந்தது என்று அந்த அணியினர் பேசியுள்ளார்கள். இறுதியாக நான் என் உரையை முடிக்க விரும்புகிறேன். எல்லோரும் சிறப்பாக நல்லுரையாற்றினீர்கள். என்னுடைய தீர்ப்புக்கு இசைந்தே நான் வருகின்றேன். கண்ணுக்கு இருவழி கல்வியின் நேர்வழி. கல்வியும் செல்வமும் சமமாக வைத்தேதான் ஒரு புகழ் பெறுவோமே. பொருள் உடையவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. பொருள் உடைமை வெற்றியை தரும், பெருமையை தரும், அழகை தரும். அவை மொத்தமே உயர்கல்வியை பெறும் வாய்ப்பையும் தரும். இல்லாரை எல்லோரும் எல்லுவர் என்று வள்ளுவர் கூறியதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அடிப்படை வாழ்க்கைக்கு தேவைகளுக்கு பொருள் கட்டாயம். ஆனால் நம்மை மேம்படுத்தது கல்விதான் என்பதை எல்லளவும் ஐயமில்லை. எனவே கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும், பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையில் கல்வி செல்வம் இரண்டுமே இன்றியமையாதது என்று தீர்ப்பளிக்கிறேன். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். வணக்கம். பிரமிப்பு, மகிழ்ச்சி போன்ற உணர்ச்சிகள் அளவு கடந்து போய்விட்டால் வாயில் பேசுவதற்கு வார்த்தைகளே வராது. என்ன சொல்வதென்றே தெரியாமல் திகைத்து தடுமாறி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மிகவும் அருமையாகவும் தெளிவாகவும் பேசியுள்ளனர் நம் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த பள்ளி முதல்வர் அவர்களுக்கும், நடுவர், மாணவ செல்வங்களுக்கும், தமிழ் ஆசிரியர் மற்றும் ஒளிப்பதிவுக்கு உதவிய ஆசிரியர் அவர்களுக்கும் உள்ளம் கனிந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி.